நேத்தே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிழவி கேரக்டர் வந்து சொன்னாங்க. நான் அப்படியே பாக்குறேன். அப்புறம் வேற முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க. இப்ப கிழவி வரைக்கும் போயிட்டாங்க. ராதிகா மேம சர்ப்ரைஸ் பண்ண போற அந்த நபர் யாரு? யாருன்னு தெரியுதா? இங்க வந்திருக்கும் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடகங்களுக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த பேஷன் ஸ்டுடியோஸ், சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷன்ஸ், டைரக்டர் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கும், அவருடைய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என் கூட நடித்த அனைவருக்கும் முதல்ல நான் என் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது வந்து ஒரு சக்சஸ் மீட்னா பிரஸோட ஒரு சக்சஸ் மீட். அண்ட் ஒரு உண்மையான சக்சஸ கொண்டாட பெருமையாக இந்த மேடையில நிற்கிறேன். சினிமா வந்து ஒரு ஃபன்னி பிளேஸ். இப்படியும் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அதோட வெற்றி தோல்வி, அதோட அந்த அந்த சின்ன சின்ன நெளிவு சுழிவுகள், இதெல்லாம் நான் வந்து ரொம்ப வருஷமா நான் பார்த்து நிறைய கத்துக்கிட்டேன். பட் ஒண்ணு நான் எப்பவுமே ஒரு விஷயம் மட்டும் நான் எனக்கு வச்சிருக்கிறது, ஐ டோன்ட் டேக் எனிதிங் சீரியஸ்லி. எதுவுமே சீரியஸா எடுக்க மாட்டேன். அப்படியா? சந்தோஷம். நான் இந்த படம் நடிக்கிறப்போ ஆஃப்கோர்ஸ் நான் நிறைய பேசியிருக்கேன், அந்த படத்தை பற்றி சொல்லியிருக்கேன். அப்புறம் இசை வெளியீட்டு விழாவில் நிறைய இவர் பிரசன்னா பற்றி பேசியிருக்கேன், விவேக் பற்றி பேசியிருக்கேன். எல்லாம் நடிச்சவங்க எல்லாரும். எனக்கு வருத்தம் என்னன்னா, அந்த ஷூட்டிங்ல ஒருத்தர்கிட்டையும் நான் ஜாஸ்தி பேசலை. ஏன்னா ஒன்று அந்த வெயிட் என் உடம்புல, இன்னொன்று என் கால் வலி தாங்க முடியல. கண்ணை திறந்தேன்னா அழுதுருவேங்கிற பயத்துல கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். அது பாலசரவணன் தான் ஓரளவுக்கு என்கிட்ட பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என் பக்கத்திலே உட்காந்துட்டு இருந்தாரு. அப்புறம் இவங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கூட எனக்கு அவளை பேச முடியல. ரேஷன் எல்லாம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன், அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் இந்த மருமகளா வந்து அந்த 3 பொண்ணுங்க, ஐயோப்பா என்ன பெர்ஃபார்மன்ஸ், வாட் இஸ் திஸ் பெர்ஃபார்மன்ஸ், ஃபென்டாஸ்டிக். இதுல முக்கியமா இந்த படத்தை பத்தி பேசணும்னா, இது ஒரு உண்மையான சக்சஸ்ங்கிறது தாண்டி நான் நிறைய எழுதி வச்சேன். இது ஒரு இப்போ பிஸ்னஸ்ல வந்து ஒரு பெரிய வெற்றியை கணிச்சிருக்கு. எல்லாரும் 50 கோடி 60 கோடின்னு நீங்க நினைச்சு பாருங்க. இந்த படம் வந்து 150 ரூபாய் டிக்கெட்ல இருந்து மாறாம இவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. இப்ப சில பெரிய ஹீரோஸ் அந்த பெரிய படங்கள் வருது 1500 2000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் வித்து அந்த கலெக்ஷன் அப்படி வந்திருக்குன்னா, இஃப் யூ லுக் அட் இட் ரைட்ஃபுல்லி, we have done better than everybody else. டிக்கெட் பிரைஸ நியாயமா வச்சு பெண்களுக்காக போய் இந்த படத்தை சேர வேண்டும், அவங்கள வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அந்த டிக்கெட் பிரைஸ் அப்படியே வச்சு இன்ன வரைக்கும் உண்மையான சக்சஸ் அதுதான். ஏன்னா அந்த பிசினஸ் அப்படின்னு பேசணும்னா இதை நான் சொல்லிதான் ஆகணும். இதுல வந்து டைரக்டரை பத்தி நான் பேசணும். அவர் வந்து அதிகமா பேச மாட்டாருன்னா பரவாயில்ல, மேடையில கொஞ்சம் நல்லாவே பேசினார். எல்லாருக்கும் நன்றி சொல்லி, உண்மையிலே நீங்க எல்லாருமே பிரமாதமா வேலை பார்த்தீங்க. அண்ட் எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் சைட்ல ஒரு கலையா இருக்கட்டும், ராகுலா இருக்கட்டும், கார்த்திகா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், they really work so well. ஆனா முக்கியமா இதுல சிவகார்த்திகேயன் நான் என்ன சொல்றேன்னா, என்ன கேட்டாலும் அவருக்கு தெரியும், அப்டேட்லயே இருக்காரு. ப்ரொடியூசர்னா எப்படி இருக்கும்? ஏன்னா நான் ஒரு ப்ரொடியூசர்னால I can understand and I appreciated that quality in him. He was updated about everything. எனக்கு சொல்றாரு, நீங்க சீன்ல நடந்து வரீங்க பாருங்க. எனக்கு என்னதான் நடந்து வர பத்தியே பேசுறாரு, என்ன இது நடந்து வருதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். படம் தியேட்டர்ல பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா இதுல ஒரு பெரிய உண்மை வந்து மதிப்புக்குரிய கமல்ஹாசன் அவர்கள் சொன்னாரு, ராதிகா இந்த படம் ஜெயிக்கணும். இது ஏன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் சொன்னாரு. இந்த படம் வெளிவந்து இந்த படம் ஓடலைன்னா எல்லாரும் ராதிகாவை பத்தி பேசுவாங்க. நீ நல்லா நடிச்சிருக்க, பிரமாதமா நடிச்சிருக்கங்கிறது நான் படம் வரதுக்கு முன்னாடியே நானே சொல்லிட்டேன். ஆனா இந்த படம் ஜெயிச்சா சிவகுமார் முருகேசன் வந்து ஜெயிக்கணும்.
அவர் கூட இருக்கிற அத்தனை பேரும் ஜெயிக்கணும். மியூசிக்ல இருந்து, கேமரால இருந்து, அதுவும் அதுல நடிச்ச ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஜெயிக்கணும். அதுக்காக இந்த படம் ஓடணும்னு சொன்னார். சிவா உங்ககிட்டயும் அது சொன்னார். ஐ ரியலி தாட் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஒரு டைரக்டர் வந்து சினிமாவை மாற்றுவாங்க. ஒரு மதிப்புக்குரிய ஸ்ரீதர் அவர்கள் வந்தாரு, பாலச்சந்திர சார் அவர்கள் வந்தாரு, அப்புறம் பாரதிராஜ், என் குரு பாரதிராஜ் அவர்கள் வந்தாரு. எல்லாரும் சொன்னாரு பாரதி ராஜா போல அவர்னு. பாரதி ராஜா அவர்களுக்கு ஒரு தனி பாணி. ஆனா சிவகுமார் இஸ் கோயிங் டு கிரியேட் அவருடைய தனி பாணி. அதிகம் பேச மாட்டேன். நான் நினைப்பேன் இந்த சின்ன பையனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு நான் அடிக்கடி ஐ யூஷுவலி ஸ்டடி அது இன்ன வரைக்கும் எனக்கு அது ஒரு ஃபேசினேஷனாவே இருக்கு. எப்படி வந்து ஏன்னா நான் ஒவ்வொரு முறை அந்த தியேட்டர்ல நின்று படம் பார்க்கும்போது பெண்கள் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒவ்வொரு பெண்ணை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? தியேட்டருக்காரங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. மேடம் கூட்டம் வருது மேடம், தியேட்டருக்கு பாருங்க எப்படி கூட்டம் வருதுன்னு. எல்லா பெண்களும் அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும், வெறும் பெண்கள் மட்டும் இல்ல, ஹஸ்பண்டும் கூட்டி வராங்க, எல்லாரையும் பிள்ளைங்களும் கூட்டிட்டு வராங்க, எல்லாரும் அதை ரசிக்கும் போது உண்மையிலே என்னுடைய இவ்வளவு நாள் கலை பயணத்துல இது நான் பார்க்க கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பார்த்துட்டேன். நான் ரஜினி சார் கூட நடிச்ச 3 முகம் படம் 100 டேஸ்க்காக ஒவ்வொரு ஊருக்கு போகும்போது அது ஒரு ஃப்ரெண்ட்ஸி. ஆனா அதுல சில்க் ஸ்மிதா இருந்தனால எல்லாரும் சில்க் ஸ்மிதாவை தான் பார்த்தாங்க. நான் சைக்கிள் பட் ஓகே, அதெல்லாம் சும்மா எது சொன்னாலும் ஜோக்கா கூட சொன்னாலும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. தெரியாம சிவகுமார் என் பின்னாடி சிரிச்சாரு. அது மாதிரி இப்ப இந்த படத்தை பார்க்கும்போது நான் சித்திக்கு அப்புறம் நிறைய பெண்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்தேன் சொசைட்டில. நான் சீரியல் எடுக்கும் போது நான் அப்படிதான் நினைச்சேன். பட் இதுல டைரக்டர் கிட்ட எனக்கு பிடிச்சது கேரக்டர் பில்டிங். அந்த கேரக்டர்ஸை எப்படி பில்ட் பண்ணணும், அந்த கேரக்டரை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், இங்கிறது அவ்வளோ ஒரு திறமை. அதாவது நீங்க பாரதிராஜா ஒப்பிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அவர் வந்து தனி கேட்டகரி. அவர் சினிமாவை வந்து ஒரு புரட்சி பண்ணாரு. கண்டிப்பா சிவகுமார் நீங்க அந்த புரட்சியை நீங்க வந்து கடைபிடிச்சு கடைசி வரைக்கும் அந்த புரட்சியை நீங்க வந்து அதனாலதான் நான் உங்க செல்லியோட பத்தி திருப்பி நான் பேசுறேன். சிவா கரெக்டா பண்ணுங்க. அதாவது சிவான்னு உங்களை அவரையும் சொல்றேன் சிவான்னு. பட் அவரை நான் இப்ப எஸ்கேன்னு கூப்பிடுறேன். SK1 SK2 இருக்காங்க என் லைஃப்ல. ஒன்னு என் ஹஸ்பண்ட் சரத்குமார், இன்னொன்னு ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன். So 2 SKs who have changed my life also. ஏன்னா அவர் தான் என்னை வற்புறுத்தி இந்த படத்தை பண்ண சொன்னாங்க. பண்ணியே ஆகணும்னு. நான் முடியவே முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நேத்தே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிழவி கேரக்டர் வந்து சொன்னாங்க. நான் அப்படியே பாக்குறேன். அப்புறம் வேற அப்படி முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க. இப்ப கிழவி வரைக்கும் போயிட்டாங்க. யோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு அந்த தெலுங்கு பேசுறேன். தெலுங்குல ஹைதராபாத்ல ஷூட்டிங்னால அதனால உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அடுத்த படத்துல நம்ம ஈக்குவலா செய்யறோம். ஓகே, தேங்க்யூ. எனி ஸோ உங்களை பத்தி நான் நிறைய சொல்லிட்டேன். ஆனா இன்னைக்கு இந்த படத்தை நான் வந்து தியேட்டர்ஸ்ல பார்க்கும்போது ஹீரோயினா நான் பயணிச்சு இந்த 48 வருஷத்துல நான் கத்துக்கிட்டது வந்து எல்லா பெண்களையும் நான் பார்ப்பேன். எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நான் நெருக்கமா பழகுவேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். அடுத்த படம் இட்ஸ் அ வெரி இன்செக்யூர் ஜாப், வெரி இன்செக்யூர். அடுத்த படம் என்ன, யங்கா இருக்கணும், அழகா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், வயசு தெரியக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு 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 விஷயம் என் மனசுல ரொம்ப ஆழமா ஒரு காலத்துல பதிஞ்சது. எனக்கு அப்ப என்ன ஒரு 25-26 வயசு இருக்கும். என்னுடைய பர்த்டே வந்து ஏதோ செட்ல கொண்டாடுறாங்க. அப்ப பிரஸ்ல நிறைய பேர் இருந்தாங்க. அப்பெல்லாம் பத்திரிக்கை தானே, எல்லாம் அந்த பேனாவும் பேப்பரோட நின்று, மேடம் உங்க வயசு என்ன சொல்லுங்க மேடம் அப்படின்னாங்க. நான் இப்படி திரும்பி அவரை பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடியை வயசை பத்தி கேட்கறது இட்ஸ் அ ரூட் கொஸ்டின் அப்படின்னு நான் நினைச்சேன். அவர் என்ன நினைச்சாருன்னா வயசை மறைக்கிறாங்க அப்படின்னு. அவர் பக்கத்துல இருக்கிற பத்தி வயசு சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க போல இருக்கு.
I was just looking at him and I was thinking, so இதுதான் என் லைஃபோட சேலஞ்சா? நான் வந்து என் வயசை ப்ரூவ் பண்ணும், என்னுடைய அழகை ப்ரூவ் பண்ணும், எனக்கு இப்படி பண்ணணும். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் a challenge for anybody. எல்லாருமே அவங்களுக்குள்ள ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது you're a big success, moderate success, எதுவா இருந்தாலும் success is success and nothing is as sweet as success, and that is Thai Kalavi today. Such a wonderful success, a true success, women is success, empowerment is success. I really feel ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்துல நடிச்சு எல்லா பெண்கள் வந்து பாராட்ட போகுது. நான் இது வரைக்கும் யாராவது என்ன பாராட்டினா தேங்க்யூ சொல்ல சிவகுமார் தாங்க, அவர் தாங்க ஹீரோ, அவர் தான் எல்லாம். பிகாஸ் தட் சக்சஸ் பிலாங்ஸ் டு. சின்ன பையன், இன்னொரு சின்ன பையன் சிவகார்த்திகேயன், அதுவும் சுதன் சின்ன பையன் சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு ஆண்மகன், பேஷன் ஸ்டுடியோஸோட சுதன் அவர்கள். எல்லாருமே நீங்க பெருமைப்படலாம். நிறைய பேரோட கேரியரை நீங்க பெரிய அளவுக்கு லான்ச் பண்ணிருக்கீங்க. இந்த மருமகளா நடிச்ச ஒவ்வொரு பொண்ணுங்களும் என்னால மறக்கவே முடியாது. அதே மாதிரி பாலசரவணன் என்ன நடிச்சார், அதுவும் இவங்க இருக்காங்களே இந்த நம்ம பிசிஸ், அப்புறம் அந்த கருப்பன் அந்த சாமியார் என்ன கங்களா ரெடிகளரா, அவரு எல்லாருமே இவரு எல்லாருமே எல்லாருடைய கேரியரையும் நீ நினைச்சு பாருங்க. திஸ் இஸ் another phase in films. சினிமா இண்டஸ்ட்ரியே கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. என்னடா இந்த படம் ஓடுது, எல்லா ப்ரொடியூசர்ஸும் தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி கலெக்ஷன் என்னங்க, என்ன நிஜமாவே இந்த அமௌண்டா, நிஜமாவே இப்படி நடக்குதா? ஏங்க அவங்க பார்க்கலங்க. நான் வேற தெரியாம இது ரஜினி சார் பண்ண வேண்டிய படம்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது கேரக்டர் வாய்ஸ், அது அவருக்காக நிறைய ட்வீட் பண்ணிருக்கலாம். யாருமே பார்க்கலையே, ரஷ்யால இருந்து நான் டான்சர்ஸ் கொண்டு வரலையே, என்ன இது இந்த படம் ஓடுதுன்னா இட் இஸ் கிங். ஸோ உண்மை என்னென்றால் கண்டென்ட் இஸ் கிங், அதை பேக்கேஜ் பண்றதும் இன்னொரு கிங். சிவகார்த்திக் கிங். ஐயோ ஏதாவது என்ன சர்ச்சை செஞ்சிருவாங்க, வேணாம் எல்லாரும் பயந்து பேச வேண்டியதா இருக்கு. ஸோ எனிவே இன்னைக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். சிவா ரெண்டு சிவாக்கும் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் தேம். எனக்கு உண்மையில நான் நிறைய பார்த்துட்டேன், நான் நிறைய வெற்றியை பார்த்துட்டேன், நிறைய விஷயங்கள் தாண்டி வந்துட்டேன். அவங்கள பார்க்க போது ரொம்ப சந்தோஷம். அந்த சைனீஸ் டாக்டரா ஒர்க் பண்ணார் பாருங்க, அவர் வந்து ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு. அவர் சரத்குமாரோட காலேஜ் மேட். நான் அன்னைக்கு பாக்குறேன், ஆமா டே என்னடா அப்படிங்கிற, என்ன டாவா யார் அது அப்படின்னு பார்த்தா இப்படி. அதனால என் கணவர் கிட்ட சொன்ன, நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க, ஏதோ வயசெல்லாம் மறைச்சு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டீங்க போல இருக்கு. எல்லாம் வேற சைஸ்ல இருக்காங்க, வேற ஹைட்ல இருக்காங்க, பட் காலேஜ் மேட். தேங்க்யூ சோ மச் ஃபார் என்டர்டெய்னிங். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்துல ஒரு ஹைலைட், தவறு எங்க நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கலன்னா அந்த தவறுக்கு உடந்தையா போற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் தவறு உணர்றாங்க அவங்க விதத்துல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மருமகளா இருக்கட்டும், அந்த அடுத்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், கங்காரடிகளா இருக்கட்டும், அந்த தவறை எப்படி உணர்றாங்க, அதுதான் இது. ஏன்னா சமீப காலமா நான் பார்க்கும்போது சொசைட்டில இவ்வளவு மாற்றம் இருக்கா, இவ்வளவு முட்டாளங்க இருக்காங்களா, இவ்வளோ எம்பத்தி, அதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு சிம்பத்தி இல்லாம நிறைய பேர் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு பயம் வந்தது. சினிமா வந்து ஒரு சமுதாயத்தை கெடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா நம்ம வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. கலை நீங்க அப்படியே நெளிறீங்க, நான் ஒன்றும் தவறா சொல்ல மாட்டேன். பட் எனக்கு அந்த ஒரு அச்சம் எப்பவுமே இருந்தது. ஆனா இந்த படத்தை பார்க்க போகும்போது பெண்களின் குரலை கேட்கும் ஆண்கள், அந்த குரலை நல்ல உறக்க சொல்ற இளம் ஆண்கள் இருக்கும் போது இந்த சமுதாயம் என்னைக்குமே கெடாது. இட் இஸ் a truth. எனக்கு பயமா இருக்கு ஒவ்வொரு பேசுறது, சில பிள்ளைங்க பேசுறது பார்த்தா எனக்கு வயிறு, ஐயோ இவங்க எல்லாம் வீட்டுல போய் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் நினைக்க தோணுது. பட் நோ,
ஸோ ப்ரெஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இன்னும் எடுத்து காட்டினா அண்ட் ரியலி இது நாளைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு, நாளைக்கு வர சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்துல வந்து நிறைய எம்பவர்மெண்ட் பத்தி பேசியிருக்கோம். ஆனா உண்மையான எம்பவர்மெண்ட் தயவு செஞ்சு எல்லா பெண்களும் அதை நம்புறாங்க, நம்பி ஆகணும். சினிமால நிறைய பெண்கள் வந்து போராடுறாங்க, ஜெயிச்சாகணும். ஆனா நான் இந்த வகையில நான் எங்க எம்பவர் ஆனேன், இந்த படம் ஒத்துக்கு போகும்போது நான் சுதன் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், எல்லா ஹீரோஸுக்கும் நீங்க சம்பளம் கொடுக்குறீங்க சரியா, ஏன் ஹீரோயின்ஸுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு வந்தது. சுதன் சிரிக்கிறாரு. சிவகார்த்திகேயன் அப்படி நல்ல பையன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனா இது கேட்ட உடனே ஐ ஹாவ் டு தேங்க் போத் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோயினுக்கு ஷேர்ல உங்க சம்பளம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒப்பிட்ட முதல் தயாரிப்பாளர்களின் பெருமை உங்களுக்கு தான். இது வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் எனி ஹீரோயின் ஹஸ் காட் டன் இட். அதுல நான் அந்த பெருமை எனக்கு வந்து அதை சார்ந்தது. அண்ட் நாட் ஓன்லி தட், இட் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் த இண்டஸ்ட்ரி. இட் இஸ் அ குட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் விமென். ஏன்னா எம்பவர்மெண்ட் வெறும் நீங்க வந்து பேசி பிரயோஜனம் இல்லை, அது செயல்பாட்டிலையும் காமிச்ச இந்த தயாரிப்பாளர்களுக்கு நான் பெண்களின் சார்பாக நன்றி, அதுவும் நடிகைகளின் சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தே செட் எஸ், ஷேர்ல வர உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் இஸ் யர்ஸ். அதாவது மினிமம் எனக்கு பே பண்ணியாச்சு, எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் ஷேர்ல சொன்னோன்னு ஐ எம் வெரி ஹாப்பி. ஏன்னா படம் ஓட ஓட இன்னும் ஹாப்பி. இட்ஸ் நாட் ஃபார் த மணி, இட்ஸ் ரியலி நாட் ஃபார் த மணி. It is for that feeling of being, yes, we can do it. Believe in yourself. I love that. I want that for everyone to go for it. You know, to feel that, yes, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த உழைப்புக்கு கண்டிப்பா வெற்றி இருக்கும். அதுவும் இந்த படம் வெற்றி வந்து இன்னும் அதை ஊக்கப்படுத்துங்கிற இதுல அந்த நம்பிக்கையில நம்ம எல்லாரும் இருக்கோம். இன்னொன்னு நான் ரொம்ப நேரம் பேசுவேன், பட் இருந்தா கூட வேண்டாம், கொஞ்சம் கஷ்டம் பண்ணிடுறேன். Thank you so much once again to each and everyone இந்த படத்துல கான்ட்ரிபியூட் பண்ண எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். And also I wanted to especially to Vivek, I want to tell him thank you so much Vivek. I know how hard நீங்க ஒர்க் பண்ணீங்க, நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணீங்க. அவருடைய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும், அப்புறம் இந்த படத்துல நடிச்ச எல்லா பெண்களும் இங்க வாங்க மருமகள் எல்லாரும் வாங்க. ஏன்னா this is about women empowerment. I want them to come. வாங்க, நீ வாமா, நீங்க ரெண்டு பேரும் வாங்க எல்லாரும் ஸ்டேஜ் வாங்க ப்ளீஸ். வாங்க உட்கார், வாங்க. இவங்க எல்லாருக்கும் விமென் எம்பவர்மெண்ட் என்னங்கிறது காட்டி கொடுத்த உங்க அனைவருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். நீங்க சொன்னீங்க 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டு என் பொண்டாட்டி வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு. அந்த மாதிரி உணர்ற எல்லா ஆண்களுக்கும் வெற்றி நிச்சயம். மனைவியும் பிள்ளைங்களும் என்னைக்குமே நீங்க மறக்கப்படாது. இந்த மாதிரி பெண்கள் இருக்கிற வரைக்கும் சமுதாயம் கெட்டு போகாதுங்கிற மறுபடியும் கூறி தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். அண்ட் நான் வந்து அடுத்தது என்னுடைய இளம் தயாரிப்பாளர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேச போறாரு. அடியே ஒரே நிமிஷம், நான் அந்த படத்தை வந்து ரொம்ப வாழ்த்திருக்கேன். ஓஜி இஸ் பேக். மேம், இப்போ அண்ணன் மேடைக்கு வந்துட்டாரு. இப்போ இன்னொரு முக்கியமான நபர் உங்களை பார்க்க வந்திருக்காங்க, அதனால நடுவில் இன்டர் பண்ணேன். அவரையும் கூப்பிட்டுலாமா மேம்? அண்ணன் கூப்பிட்டுலாமா? ஒரு சர்ப்ரைஸ் கெஸ்ட். ஆமா மேம், உங்களுக்கு தான். அந்த நபர் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ராதிகா மேம் சர்ப்ரைஸ் பண்ண போற அந்த நபர் யாரு? அண்டர்டேக்கர் மியூசிக்லாம் வருது மேம், யாருன்னு தெரியுதா? விடிவல் கூட வந்திருக்காரு மேம். பவுன் தாயோட கணவர் மிஸ்டர் வேலுசாமி படத்துல போட்டோல மட்டுமே பயங்கரமா நடிச்சிட்டு மேம், உங்களுக்கு யாருன்னு தெரியல நிஜமா?
சார் எங்க அம்மா என் காது பக்கத்துல உங்க வீட்டுக்கார சொன்ன யோ ஏற்கனவே பிரஸ்ல தப்பா என்னை பத்தி எழுதுறாங்க, கணக்கு தப்பா எழுதுறாங்க, இது யாரு? ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு. மேம் உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்.